வணக்கம். 12 ராசிகளில் பிறந்தவர்களும் ஏதோ ஒரு வகையில் கடன் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் ஒரு சில ராசிகளில் பிறந்தவர்கள் வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். சொத்தெல்லாம் விற்று அந்த கடனை அடைச்சா கூட அதை முழுவதுமாக செலுத்த முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். ஒரு சிலர் ஒரு கடன் வாங்குவாங்க, 1 லட்சம் கடன் வாங்குவாங்க, அதை கட்டுறதுக்கு இன்னொரு லட்சம் கடன் வாங்குவாங்க. இப்படின்னு அவர்களுக்கு கடன் சுமை அதிகமாகிட்டே போகும். அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழல்கள் ஏற்படும். ஒரு சிலர் 10 லட்சம் வாங்குவாங்க, அப்புறம் 50 லட்சம் வாங்குவாங்க, கோடி வாங்குவாங்க. இப்படின்னு அவர்கள் கடன் அதிகமாகிட்டே போகும். ஆனால் அவங்க வாழ்நாள் முழுவதும் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை வருமானத்தையும் கடனுக்கான வட்டியை தான் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலைகள் ஒரு சில ராசிகளுக்கு ஏற்படும். அது எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி, ரிஷப ராசி. அதாவது இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களும் பெரும்பாலும் கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. 12 ராசிகளில் பிறந்தவர்கள் ஏதோ ஒரு வகையில் கடன் வாங்குறாங்க, அந்த கடன் அடைக்கிறாங்க. ஆனால் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களும் அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. குறிப்பாக சொல்லணும்னா அவங்க கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 2 ராசிகளில் பிறந்தவர்களுக்கும் கேட்ட உடனே அது பேங்காக இருந்தாலும் சரி, தனி மனிதர்கிட்ட கடன் வாங்கினாலும் சரி, உடனே கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படும். நன்றி.